ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம பிடிஎஸ்வி அப்புறம் மின்ஹி ஜின் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இன்கம்ப்ளீட் கான்ட்ரவர்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மின்ஹி ஜின் அப்படிங்கிறவங்க இந்த கம்பேக்ட் டைமில் வியை இந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் புல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மின்ஹி ஜின் அப்படிங்கிறவங்க நம்ம ஹைப் லேபிளில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஹைபை இவங்க அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஹைபில் இருந்து மின்ஹி ஜின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க. அதனால் ஹைபு ஜூலை 2024 மின்ஹி ஜின் அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மின்ஹி ஜின் செப்பரேட்டாக ஒரு நியூ லேபிளில் பாய் குரூப் ஒன்று டிபியூட் பண்ணிட்டாங்க. ஹைப் அவங்க மேலே வச்ச கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அவங்க மின்ஹி ஜின் சைடில் பங்க் பிடி அவங்க ஐடியாஸை காப்பி பண்ணார். அந்த மாதிரி ஹைப் மேலே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மின்ஹி ஜின் அப்புறம் ஹைபுக்கு இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கும்போது வி எப்படி இதில் இன்வால்வ் ஆனார்? ஸோ மின்ஹி ஜின் அப்புறம் வி ரெண்டு பேருமே ப்ரொஃபஷ்னலி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மின்ஹி ஜின் அவங்க சைட்லேருந்து ஒரு எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்னா காக்கோ டாக் மெசேஜ். ஸோ நம்ம இப்போது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கொரியாவில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீ மெசேஜ் ஆப் தான் இது. ஸோ அவங்க ஒர்க் பண்ண டைமில் மின்ஹி ஜின் வியோட சேட் பண்ண அந்த மெசேஜஸை எவிடன்ஸாக இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கேஸில் இப்போ வியும் இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறமா டயாங் சைடில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது அவரோட இன்ஸ்டா பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு சாதாரண எவ்ரிடே கான்வர்சேஷன் தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஒரு சிம்பத்திக்காக சொன்ன விஷயம் தான் இது. ஸோ டயாங் ரெண்டு பேர் சைட்லேயுமே எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. என்னோட கன்சென்ட் இல்லாமல் தான் என்னோட ப்ரைவேட் மெசேஜஸை இப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. டயாங் அவரோட ஸ்டோரியில் கரெக்டாக அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவரோட கன்சென்ட் இல்லாமல் அவரோட ப்ரைவேட் மெசேஜஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. தென் அவர் யார் பக்கமும் அவரோட சப்போர்ட்டை கொடுக்கல. அவரோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மெசேஜஸை ரிவீல் பண்ணது அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி டயாங் டைரெக்டாக ஓப்பனாகவே அந்த இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை பொறுத்தவரை கிம் டயாங் அப்படிங்கிறவர் ஒரு ஐடலை தாண்டி ஒரு பர்சன். அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களோட ஒரு எம்பத்திக்காக பேசினதை லேட்டராக ஒரு எவிடன்ஸாகவே கொண்டு வந்து எல்லா பீப்புளும் அனலைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மின்ஹி ஜின் அதை எவிடன்ஸாக சப்மிட் பண்ணது கரெக்டாக, இல்லை கிம் டயாங் இப்போது இன்ஸ்டாவில் அதுக்கு அகேன்ஸ்டாக போஸ்ட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.